மணிப்பூர் விவகாரம் மீண்டும் எழும்பியிருக்கு. இது குறித்து காங்கிரஸ் எல்லாம் சொல்லும் பொழுது ஏன் மௌனமாக இருக்கிறார் பிரதமர் மோடி? செய்தியாளர் சந்திப்பு இத்தனை வருஷத்தில் அவர் நடத்தினாரா? மணிப்பூருக்கு அவர் ஏன் செல்லல? மணிப்பூருக்கும் செல்லல, அது குறித்தும் பேசவும் இல்லை, செய்தியாளர் சந்திப்பும் நடத்தல அப்படிங்கிற கேள்வியை காங்கிரஸும் எழுப்பியிருக்கு. அதாவது நியாயமான மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மணிப்பூர் சப்ஜெக்ட் மீண்டும் விவாத பொருள் ஆயிருக்கு. மணிப்பூரை எப்படியாவது சரி கட்ட வேண்டும் என்று மணிப்பூர்ல பலிகடாவாக அப்ப இருந்த சிஎம் பிஜேபி ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியே தள்ளிட்டு ஒரு பொம்மை ஆட்சியை நடத்தி கெய்டி குரூப்ல இருக்கக்கூடிய சில பிரிவினைவாத சக்திகளை மிரட்டலின் மூலமா கொண்டு வரலான்னு முயற்சி செய்தார்கள். அமித்ஷாவினுடைய முழு அலுவலகம் அதில் இறங்கி வேலை செய்தது. அதுல ஓரளவு வெற்றியை நோக்கி அவர்கள் பயணித்தார்கள். ஒரு வேறுபட்ட கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஆளை சிஎம் ஆக்கி 16 பேர் மந்திரி என்பதற்கு பதிலாக 28 பேர் மந்திரி. ஆகவே நாம் அப்படியே பதவி ஏற்போம், ஒரே ஒரு கடிதம் மட்டும் நீங்க ஜனாதிபதி ஆட்சியை ரத்து செய்யன்னு குடுத்துட்டு போகணும். அது நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய கவர்னர் தான், அவர்கிட்ட குடுத்துட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட இன்று வெள்ளிக்கிழமைன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம பதவியேற்றலாம் என்று அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் வெள்ளிக்கிழமை இரவு நடந்தது மோசமான விஷயம். என்னன்னா, பரவலாக கெய்டி இன மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கைக்கு உரிய ஒரு தலைவரை இவங்களுடைய பஞ்சாயத்துக்கு அவர் ஒத்து வராத காரணத்தினால அவரை கைது செய்தார்கள். கைது செய்ததனுடைய விளைவு எல்லா இடங்களிலும் கலவரமாக வெடித்து விட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே உள்ள மணிப்பூர் சப்ஜெக்டுக்கு போயிடுச்சு. பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஆட்களும் மேலிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்களும் இந்த ரெண்டு குரூப்லயும் இருக்கக்கூடிய அந்த எஸ்டி ஸ்டேட்டஸ்ல எங்களுக்கு வேலை வாய்ப்பே கிடைக்கலன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெறுப்பு சக்திகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அது கலவரமா மாறியிருக்கு. நீங்க பாருங்க, ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பகல்காம் அந்த சப்ஜெக்ட்லையும் கூட அவர் போகல, மணிப்பூர்லையும் கூட அவர் போகல. அமித்ஷாவினுடைய நடவடிக்கையில ஒரு மாற்று அரசியல் வேலையை செய்வதற்கு மட்டுமே பிஜேபி அரசு செயல்படுகிறது என்பதற்கு இதை விட பெரிய உதாரணம் தேவையில்லை.